Hi students, 12th Max chapter 4 la 6th sum exercise 4.5 la tan inverse x plus tan inverse y plus tan inverse z equal to pi, so that x plus y plus z equal to xyz அதான் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணலாம். ப்ரூவ் என்ன given அது அப்படியே ஃபர்ஸ்ட் போய் எழுதிக்கணும். given வந்து பாத்தீங்கன்னா இதான் given tan inverse x plus tan inverse y plus tan inverse z equal to pi. அவன் given கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்றோம். இந்த tan inverse x plus tan inverse y இதுக்கு மட்டும் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா இங்க எழுதிருக்க பாருங்க. tan inverse a minus tan inverse b equal to tan inverse a minus b divided by 1 plus ab. இதான் ஃபார்முலா. இப்போ மேல மைனஸ் வந்தா இங்க மைனஸ் வரும். அதுக்கு ஆப்போசிட் சைன் கீழே பிளஸ். ஓகேங்களா? இப்போ இங்க tan inverse x plus tan inverse y இருக்குது. இதுக்கு ஃபார்முலா என்னன்னா tan inverse a plus tan inverse b அந்த ஃபார்முலா. அப்படின்னா மேல பிளஸ் வந்தா இங்க பிளஸ் வரும். a plus b divided by இங்க பிளஸ்னா இங்க என்ன சைன் வரும் நம்மளுக்கு மைனஸ் சைன் வரும். ஆப்போசிட் சைன் வரும். சரிங்களா? இப்போ tan inverse x plus tan inverse y தான் ஃபார்முலா. அதை அப்ளை பண்ண போறோம். இப்போ tan inverse ரெண்டு tan inverseக்கு ஒரு tan inverse எழுதிட்டு இது ஏன்னு நினைச்சுங்க, இது b. அப்ப a plus b அப்ப x plus y divided by 1 minus a into b x into y. Next plus இந்த tan inverse z அது அப்படியே எழுதிக்கலாம். tan inverse z equal to y. இப்போ மறுபடியும் tan inverse இதை நம்ம a வா கன்சிடர் பண்ணிக்கிறோம். tan inverse இதை வந்து b ஆ கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ tan inverse a plus tan inverse b அந்த ஃபார்முலா. ரெண்டு tan inverseக்கும் ஒரு tan inverse எழுதுங்க. ஃபார்முலா நம்ம அப்ளை பண்றோம். செகண்ட் டைமா ஃபார்முலா அப்ளை பண்றோம். a plus b அப்படின்னு எழுதுறோம். a எழுதுங்க. x plus y divided by 1 minus xy. a எழுதிட்டோம். plus b எழுதுறோம். b க்கு பதிலா என்ன இருக்குங்க z. a plus b divided by 1 minus a into b. 1 minus a into b. a ஓட வேல்யூ x plus y divided by 1 minus xy. b ஓட வேல்யூ z. z equal to இங்க என்ன இருக்கு ரைட் ஹேண்ட் சைடு பை. அதை அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இங்க இருக்கிற tan இன்வர்ஸை அந்த சைடு கொண்டு போறோம். இந்த tan இன்வர்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு ஆயிட் போனா என்னவா மாறும் டேனா மாறும். அப்போ tan பை அப்படின்னு ரைட் ஹேண்ட் சைடு மாறிடுது. ஓகேவா? tan இன்வர்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு போனா டேனா மாறிடுது. இப்போ இங்க இருக்கிறத கொஞ்சம் ஆல்டர் பண்றோம். எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம்னா இதை எடுத்து இங்க மல்டிபிள் பண்றோம். இதை மல்டிபிள் பண்ணி ஃபுல்லா டிவைட் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ எழுதுங்க x பிளஸ் y பிளஸ் இங்க என்ன இருக்கு z இருக்கு. z அப்படியே எழுதிங்க. இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஒய் அங்க மல்டிபிள் பண்றோம். மல்டிபிள் பண்ணும்போது பிராக்கெட் கண்டிப்பா எழுதணும். எழுதி 1 மைனஸ் எக்ஸ் ஒய் எழுதிட்டோம். டிவைடட் பை இந்த 1 மைனஸ் ஒய் ஃபுல்லா எழுதி 1 மைனஸ் எக்ஸ் ஒய். ஓகேங்களா? 1 மைனஸ் எக்ஸ் ஒய் இங்க மல்டிபிள் பண்ணி ஃபுல்லா டிவைட் போட்டோம். அதே மாதிரி ஃபுல் டிவைடட் பை ஃபுல்லா டிவைட் போட்டோம். இங்க இருக்கிற 1 மைனஸ் எக்ஸ் ஒய் இங்க மல்டிபிள் பண்ணிட்டு இந்த டிவைட ஃபுல்லா போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஒய் இங்க மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும் 1 மைனஸ் எக்ஸ் ஒய் எழுதிட்டோம். 1 மைனஸ் எக்ஸ் ஒய் எழுதிட்டோம். மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு இசட். எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு இசட் டிவைடட் பை இங்க என்ன இருக்கு 1 மைனஸ் எக்ஸ் ஒய். இப்போ இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஒய்யும் 1 மைனஸ் எக்ஸ் ஒய்யும் கேன்சல் பண்றோம். கண்டிப்பா இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்தோம்னா டினாமினேட்டர் கண்டிப்பா என்ன ஆகும் கேன்சல் ஆயிரும். இப்ப மேல நியூமினேட்டர்ல என்ன இருக்கு டினாமினேட்டர் என்ன இருக்கு அதை மட்டும் எழுதிங்க. இப்ப நியூமினேட்டர்ல இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். என்ன இருக்கு நியூமினேட்டர்ல எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். ஓகேவா? இசட் இன்ட்டு மல்டிபிள் 1 மைனஸ் எக்ஸ் ஒய். இப்போ இந்த இசட்டை உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. 1 இன்ட்டு இசட் அப்புறம் இசட் இன்ட்டு எக்ஸ் ஒய் என்ன வரும் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் divided by இங்க டினாமினேட்டர் இருக்குது 1 மைனஸ் எக்ஸ் ஒய். 1 மைனஸ் எக்ஸ் ஒய் அப்புறம் இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்னு வரும். இங்க ஏற்கனவே காமனா ஒரு இசட் இருக்கு. சரிங்களா? இப்போ முதல்ல இசட்டையும் எக்ஸையும் மல்டிபிள் பண்ணுங்க. இசட் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் இசட் இங்க ஒரு மைனஸ் இருக்குது. அப்ப என்ன வரும் மைனஸ் எக்ஸ் இசட் அப்புறம் இசட் இன்ட்டு ஒய் இசட் ஒய் இல்லைன்னா ஒய் இசட் ஏதோ ஒன்று
இங்க ஒரு காமனா மைனஸ் ஒன் இருக்குது அப்ப என்ன வரும் மைனஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு இங்க tan பைன்னு இருக்கு tan பையோட வேல்யூ இங்க நான் ஃபார்முலா எழுதிருக்கேன் tan பை ஈக்குவல் டு என்னது 0 அப்ப இந்த tan பைக்கு பதிலா நம்ம இங்க என்ன அப்ளை பண்ணிக்கிறோம் 0 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கிறோம் சரிங்களா இப்போ இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறது மேல வருது இப்போ டினாமினேட்டர் ஃபுல்லா இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா நியூமினேட்டர் போடும் இப்போ நியூமினேட்டர்ல 0 இன்ட்டு திஸ் வேல்யூ என்ன கிடைக்கும் எல்லாமே 0 கிடைக்கும் சரிங்களா அப்போ டோட்டலா டினாமினேட்டர் ஃபுல்லா எலிமினேட் ஆயிருக்கு அப்போ நியூமினேட்டரோட வேல்யூ மட்டும் கிடைக்கும் அப்போ நியூமினேட்டர் ஈக்குவல் டு 0 அதை மட்டும் எழுதுங்க எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் என்ன கிடைக்கும் 0 நியூமினேட்டர் ஈக்குவல் டு 0 சரியா இப்போ இந்த மைனஸ் ஒய் எக்ஸ் ஒய் இசட்டை ரைட் சைடு கொண்டு போயிருக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் அந்த சைடு போச்சுன்னா பிளஸ் எக்ஸ் ஒய் இசட் எக்ஸ் ஒய் இசட் இதான் நம்மளுக்கு ஆன்சர் ப்ரூவ் பண்ண வேண்டியது ஹென்ஸ் தி ப்ரூஃப் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பை